அந்த கோழி பேருண்ணா? பூதிங்களா? இது எத்தனை வருஷத்து கோழிண்ணா? 1 வருஷத்துக்குள்ள இருக்கும். 1 வருஷத்து கோழிங்களாண்ணா? இது குஞ்சிலேருந்தே நீங்கள் தான் லைன் பண்ணிக்கிறீங்களாண்ணா? நம்ம கோழியோட குஞ்சு. உங்கள் கோழியோட ஓன் கோழியோட எந்த கோழியில் போட்டு இந்த கோழி எடுத்தீங்க? இது ஒரு ஃபஸ்ட்டு பழைய பூதி ஒன்று இருந்துங்க, அதில் வந்து அப்படியே நிறுத்திட்டோம். அதுலேருந்து என்ன விடைக்கு போட்டிங்கன்னா? கருப்பு தாங்க. கருப்பு விடைக்கு போட்டதுனாலே பூதி அப்படியே வந்துருக்குதாண்ணா? எங்கள் டேடியோட ஜீன் அப்படியே வந்துருக்குங்க. இப்போ இதுக்கு என்னென்ன போட்டு ரெடி பண்ணுவீங்கன்னா இந்த பட்டை? இப்போ தான் கட்டுத்தர போட்டிருக்கோம், 1 வாரம் ஆச்சு. சரிங்க. போட்டிருக்கோம். கம்பு மட்டும் தானுங்கண்ணா? இப்போ தண்ணியை கட்டுப்பட்டு இது நீச்சலாம் மழக்குவீங்களா இல்லை எப்படிங்க? இல்லை, ஏதோ வீக்லி ஒன்ஸ் தண்ணியில் போடுவோம். இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால தண்ணியில் போடலிங்க. இப்போ இந்த மழை சீசனுக்கு எல்லா கோழி சளி பிடிக்குதுல்லண்ணா, இதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க வைத்தியம்? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னாங்க முன்னாடியே எதுவும் பண்ணுறது இல்லைங்க. சளி பிடிச்சா அப்போதைக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாத்திரை போட்டு கரெக்ட் பண்ணிக்குவோம். இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுவீங்களா? மெடிசன் தாங்க. சளிக்கெல்லாம் நாட்டு வைத்தியம்னா அது என்ன பண்ணுவாங்க? நாட்டு வைத்தியம் பண்ணலாம், ஆனால் அது லேட் ஆகுங்க. இங்கிலீஷ் மெடிசன் டக்குன்னு நல்லாயிரும், சீக்கிரம் கோழிக்கு ரெடி ஆயிரும். இதனால சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகுமான கோழிக்கு? இது வரைக்கும் எதுவும் வரல. கோழி நல்ல ட்ரைனிங் ஆகிக்கும் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறதுனாடியாண்ணா? மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால ஆகிக்கும். இது இந்த கோழி வந்து பறிச்சு சொன்னீங்களா, இது எத்தனை கோழி குஞ்சு பறிச்சுக்கணும் இதோட பேட்சில்? இதோட பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேவலுங்க. 4 சேவலுங்களா? என்னென்ன சேவல் பறிச்சதுங்கண்ணா? இந்த ஒன்று தான் பூதிங்க, மீதி எல்லாமே மயில். மீதி எல்லாம் மயிலுங்களாண்ணா? இப்போ நீங்கள் போட்டது வந்து பூதிக்கு தானே போட்டீங்க? பூதி தாங்க. ஆனால் மயில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு. அது எல்லாமே மயில் செட்டு தான் வரும், மயில் செங்கருப்பு தான் வரும், அதனால் அது மயில் வந்துருச்சு. ஆனால் எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். ஆமாம், அதோட பேட்ச் டிஎன்ஏ வழியாக தான் வரும். ஆமாங்க, எல்லாம் தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேறு, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த கோழி ரெக்கையெல்லாம் எப்படின்னா பார்த்து வாங்குவாங்க கஸ்டமர்? பெரிய கோழி வந்து பார்க்கும்போதுங்க ரெக்கை வந்து உடஞ்சிருக்குதான்னு பார்ப்பாங்க, இல்லை சொட்டையாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதில் எந்த உச்சமும் கிடையாது, இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோழி எவ்வளோ வெயிட் ஏறணும்? இது 4 கிலோ வருங்க. தாராளமாக 4 கிலோ வந்துருங்களா? இப்போ ஒரு 3.5 கிலோ இருக்கும். 3.5 கிலோங்களா? இன்னொரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் ஏறுங்க. அதுக்கு தீனியெல்லாம் கம்பு வச்சுட்டே இருந்தோம்னாங்க ஓரளவுக்கு வெயிட் வந்துடும். வேறு எதுவும் வெயிட் ஏற்றுறதுக்கு வேறு எதுவும் இருக்குங்களா? போடலாங்க, நம்ம அது போடுறது இல்லைங்க. கடலக்கொட்டைங்களாண்ணா? கொட்டை போடலாம். கடலக்கொட்டை போட்டால் வெயிட் ஏறுங்களாண்ணா? நிலக்கடலைன்னா? நிலக்கடலை தாங்க. நிலக்கடலை போட்டு வெயிட் ஏற்றணுங்களாண்ணா? இந்த முந்திரி இதெல்லாம் போடுறாங்களாண்ணா? அதெல்லாம் எதுக்கு போடுறோம்? நம்ம ஏரியாவில் நம்ம அதெல்லாம் போடுறது இல்லைங்க. சரிங்கண்ணா. அது வந்து நாட்டு மருந்து சொல்கிறாங்க ஒரு சிலர்லாம், அது எதுக்கு போடுறாங்கன்னு நான் கேட்குறேங்கண்ணா. நாட்டு மருந்து போடுறாங்க, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம எதுவும் அதெல்லாம் போட்டுக்கிறது இல்லைங்க. நீங்கள் கம்பு இது மட்டும் போட்டுக்கிறீங்களாண்ணா? கருப்பு மருந்தே நம்ம குஞ்சுகளுக்கு கூட எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. சரிங்கண்ணா. இங்கிலீஷ் மருந்து போடுறீங்களாண்ணா? இங்கிலீஷ் மருந்து ஏதாவது நோய் வந்தால் மட்டும் அதுக்கு மட்டும்தான் மருந்து போடுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. டெய்லி கட்டுத்தர சுத்தம் பண்ணி இது பண்ணுவோம். டெய்லி தண்ணி மட்டும் மாற்றிடுவோம். டெய்லி தண்ணி மட்டும் மாற்றிடுவோம். சரி, இந்த மழை காலத்துக்கு இப்போ இந்த சளி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கணும்னு என்ன பண்ணுறதுண்ணா? சளி அதிகமாக பிடிக்காதுங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மழையில் நனையும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது நார்மல் ஆகிக்கும். நம்ம கட்டுத்தரையே மழையில் நனைகிற மாதிரி தான், ஃபுல்லாக வந்து காடு தாங்க, தோட்டத்தில் அப்படியே கட்டி வைக்கிறது தான். ஆனால் மேக்ஸிமம் சளி வராது. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே அடாப்ட் ஆகிருச்சு. இப்போ எத்தனை கோழி உங்கள்கிட்ட இருக்குங்கண்ணா இந்த பேட்சில்? இந்த பேட்சில் 4. இது வேறு பேட்சில்னா மொத்தம் நம்ம கட்டுத்தரையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் ஒரு 15 கோழி இருக்குது. 15 கோழிங்க எல்லாமே சேல் பண்ணுற கோழி தாங்க? சேல் பண்ணுறது தாங்க. அது இல்லாமல் நம்ம ப்ரீடிங் சேவல் இருக்குது. ப்ரீடிங் சேவல் தனியாக வச்சுக்கிறீங்க. ஓகேண்ணா. இந்த சேவலில் வேறு எதுவும்? இது ஒரு மாதம் ரெடி ஆகிறதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு சேல் பண்ணிக்கிறதுக்கு. பார்த்துட்டு டிரான்ஸ்போர்ட் நம்ம எப்போவுமே பண்ணுறது இல்லைங்க. இங்கே நேரில் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே அந்தியூர் ஈரோடு அந்தியூர் வந்தால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்லண்ணா? ஓகேங்கண்ணா. கம்பல்சரி நேரில் வந்தால் மட்டும்தாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியறதில்ல. சரி, ஓகேங்க.